இன்னைக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்திருந்தோம். ஆனால் ஒரு பீஸை மட்டும் தூக்கியிருக்கோம். அதை பாருங்க பாருங்க, சரியான பீஸு. ஜஸ்ட் மிஸ்ஸில் இவனையே தூக்கியிருக்கோன். இல்லைன்னா புட்டிக்கு போயே இருப்பான். முரட்டு பீஸு. எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கமெண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஆனால் நம்ம பண்டாரி பிடிக்கிறது வந்து சைஸ் பெருக்க இப்படி தான் பிடிக்கணும். இருக்கு பார்த்திங்கன்னா, இப்படி தான் பிடிக்கணும். அப்போ தான் நம்ம கைக்கு சேதாரம் இல்லாமல் இருக்கும். உள்ளே எதில் விட்டாலும் சரி ஜோலி முடிஞ்சிடும். அவனோட பல்லையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். பிடிச்சான ஜோலி முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப மோசமாக இருக்கும். சின்ன மீனுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய மீன் ஆகிடுச்சுன்னா நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல தரமான பீஸா. அதான் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்தாலும் இந்த மாதிரி சைஸ் மீன்களை தூக்கிக்கிட முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனையே. பாருங்க, உயிரோட தான் இருக்கான் பாருங்க. சரிங்களா? உயிரோட தான் இருக்கான். அவனை தூக்கி பையில் தூக்கி ஷாப் அப் பண்ணி வச்சு அப்படியே. எந்திரிப்பா, ஆடியன்ஸுக்கு ஆய் சொல்லு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் நிறைய தூண்டில் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா அப்படி தானே அதில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். எனக்கு அது வரல, அதனால தான் அவன் கேட்க. சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.